Hi, my dear fan members. Welcome back. So this time, Nifty 50 and Bank Nifty review preview தான் நம்ம பார்க்குறோம். சண்டேனால வீடியோ க்ரியேட் பண்ணுறது ஒரு டஃப் சேலஞ்ச். பிகாஸ் 5 நாள் 6 நாள் ஸ்க்ரீனே பார்த்துட்டே இருக்கறனால இட் டேக் சம் டைம். ஸோ இன்னும் 2 வாரத்தில் நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. அண்ட் ஓவரால் பேன் இந்தியாவில் ஒரு முக்கியமான election அது. Personally for me it's like a do or die situation because நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டுருந்தோம், ரைட்? ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆகிடுச்சு. அண்ட் above all Nifty 30,000 போகும் 30 monthsல வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றது நம்ம Nifty 50 வீடியோஸில் இந்த ரிவ்யூஸில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக இந்த ப்ரிவியூ ரிவ்யூ வீடியோவில் நிறைய போட்டுருந்தான்னு பார்ப்போம். அண்ட் அப்கமிங் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, Indian economy is growing economy and India is also going towards அந்த டாப் 5 கேட்டகரியில் வரணும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் ஒரு ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் தேர்ட் டைம் கன்சிக்யூட்டிவாக சேம் அந்த ரெஜிமே கண்டினியூஷன் ஆனால் மட்டும்தான் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் there is a lot of challenges upcoming years. China, Taiwan war, Russia, Ukraine war, பல வார்ஸ்லாம் வந்து ட்ரிகர் ஆகிட்டு இருக்கல பார்க்கணும். ஸோ இதெல்லாமே அண்ட் முக்கியமாக சிப் ஷார்ட்டேஜ் இருக்குல்ல, அந்த சிப் வார் மீறி பெரிய இம்பேக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த சில வருஷங்களில். ஸோ இது இல்லாமல் இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட்லையும் ஒரு முக்கியமான ஒரு இம்பேக்ட் கொடுக்க போகுது. ஸோ Nifty 50ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம். எல்லாருமே June 4th தான் மேலே போகும் மார்க்கெட். June 4th அப்புறமா மேலே போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சினாரி ஓடிட்டு இருக்கு. பட் ஐ திங்க் மை பர்சனல் ஒப்பீனியன் மேபி ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரேலிக்கு தயாராகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ தட்ஸ் வை எந்த அளவுக்கு ரேலி ஆக போகுது அண்ட் இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத you can check it off after 1 week or 10 days later you can go and check it off. ஸோ now இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன இருக்குது, என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் மார்க்கெட் இருக்குது அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இதில் இருந்து என்ன இன்னும் போகலாம் டெக்னிக்கல்ஸில் ஃபுல்லாகவே வில் கோ ஆன் செக் இட் ஆஃப். ஸோ இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மை ஓன் பெர்செப்ஷன் அண்ட் அனாலிசிஸ். ஸோ பிஃபோர் யூ டேக் எனி கொஷின் கன்சல்ட் யுவர் ஓன் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ நான் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்குறேன். ஸோ இதான் வந்து Nifty 50யோட சார்ட். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ வீக்லி சார்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கிளியராக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, என்ன மாதிரியான அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு சில வாரங்களில் கொடுக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் முக்கியமாக இந்த சார்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் டேர்ம் அண்ட் ஆல்சோ லிட்டில் பிட் லாங் டேர்ம், சரிங்களா? ஸோ இந்த 4 விஷயத்தையுமே நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் ஓவராலாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஒரு ரைசிங் சேனல், அதாவது அப்சைடில் இருக்கிற பிளான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்து இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி வரும். அண்ட் கீழே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்படி வரும், ரைட்? ஒரு நான் சொல்கிறேன் அப்சைடு நல்லா வந்திருக்குன்றது தெரியுதா? ஸோ இந்த லெவலில் கட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, அப் ட்ரெண்ட் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்களா, வந்துட்டு திரும்பி அந்த இடம் வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன வரணும்னா, இதுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இந்த ட்ரெண்ட் வந்து இப்படி இருக்குது, ஓகே? ஸோ இதில் வந்து இந்த கேப் அப் ஆனது அப்படியே சஸ்டெயின் ஆகிடுச்சு, ரூல் நம்பர் 1. ஸோ இப்போ வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹை தான் வந்து ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு, ரைட்? விச் மீன்ஸ் 22,760 ப்ளஸ் இருக்கு இல்லையா? இந்த இடம் வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் 22,800 வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆல் டைம் ஹையை வந்து இப்போது வீக்லியிலே கட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. அதுலேயும் வந்து ஃப்ரைடே 23rd May வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இதை கட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கனால ஸோ வர வாரங்களில் வந்து இது எப்படி வரலாம்னா, இந்த இடத்த திருப்பியும் ஒரு டைம் இப்படி தொட்டுட்டு அண்ட் தென் மேலே போகலாம். அவர் இல்லை அப்படின்னா
இப்போ ரிசல்ட் ஓரியன்ட் வாரமாக இருக்குது, அதுமாரி எலெக்ஷன் ரிசல்ட் ஓரியன்ட் வாரமாக இருக்குன்றதுனால ஸோ இந்த 23,000 சாலிடாக கட் பண்ணி க்ளோஸ் வைக்க போகுது இந்த இடம். ஆல்மோஸ்ட் ஒரு டைம் 23,000 டச் பண்ணிவிட்டு தென் இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் 950 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ஸ்பாட்டு தான் இந்த அளவுக்கு, ஃபியூச்சர் வந்து 23,000 மேலே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸில் இருக்கும். 24,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 23,800 வச்சுக்கலாம், ஒரு 200 பாயிண்ட் ரவுண்டு ஃபிகருக்கு எப்பவுமே போகக்கூடாது நம்ம. ஸோ 23,800 இருக்குல்ல, அந்த 800 ஜோன், 800 ருபீஸ் 23,800 நீங்கள் பாயிண்டாக வச்சுக்கோங்க. அடுத்த இமீடியட்டாக போகிறதுக்கான பொட்டென்ஷியல் வந்து இங்கே இருக்குது. இதை கட் பண்ணிச்சுன்னா தான் தென் இட் வில் கோ அரவுண்ட் 24, 5, 6 அந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நடந்திருக்கு அண்ட் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கு, ஃபேக் பிரேக் டவுன் மாதிரி கொடுத்துட்டு அந்த கீழே இருக்க ட்ரெண்ட் லைன் வந்து அழகாக நமக்கிட்ட இருக்கிற ஹை போயிருக்கு. இப்படி வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், ரெண்டுமே இப்படி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த விக்கு அடித்த மாதிரி காட்டும், அதெல்லாம் விக்கு காட்டாது. ஸோ ப்ராபப்ளி இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்திருக்கலாம். ஸோ 22,000 ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர், ரைட்? ஸோ இந்த 22,000 இருக்கு இல்லையா, இது வந்து சைக்கலாஜிக்கல் நம்பர். இந்த நம்பரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இருந்திருக்கும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் ஃபேஸில் இருந்திருக்கு இந்த இடம். ஸோ ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் ஃபேஸை பிரேக் பண்ணிவிட்டு டவுன் ட்ரெண்டு அப்படின்னா இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இந்த பிரேக் பண்ண மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட், ரைட்? ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கனால ப்ராபபிலிட்டி வந்து 23,800 வரைக்கும் சில வாரங்கள்லேயே போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. அதாவது மேபி எலெக்ஷன் ரிசல்ட்டு முடிஞ்சு 1 வீக்குள்ளேயோ இல்லை அப்கமிங் நம்ம 27 மேலேருந்து கூட பொட்டென்ஷியல் இருக்குது. எப்படி போகலாம் அப்படின்னா, அதாவது இங்கேருந்து போயிருக்கு, இப்படி போயிட்டு இப்படி வரலாம் ஒரு சினாரியோ, ஆர் எல்ஸ் இங்கேருந்து இப்போ போனதுக்கு இங்கே போயிட்டு திருப்பியும் ஒரு டைம் வந்து இந்த இடத்த வந்து திருப்பியும் தொட்டுட்டு கூட இப்படி போகலாம். வி கேனாட் ஏபிள் டு டெல் யூ எக்ஸாக்ட்லி, பட் திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. அது வந்து கேரண்டியாக நம்ம சொல்ல முடியுது. 2 சினாரியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா மண்டே மார்னிங்கே வந்து என்ன ஆகிடலாம்னா சம்வேர் கேப் அப்பே வந்து 23,300 பாயிண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் கூட இங்கேருந்து கேப் அப் ஆகி இப்படியே போகிறதுக்கான பொட்டென்ஷியல் கூட இருக்குது. ஸோ திருப்பி ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ புல்லிஷ் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. மார்க்கெட் ரெடி ஃபார் பார்ட்டி, அதான் சிம்பிளாக சொல்கிறது. அந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ கமிங் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட சார்ட் வந்து இதுதான், வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட் பார்த்ததுமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து கொரோனாலேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது ஒன்றா. அண்டு முக்கியமாக இது வந்து ஒரு சேனலில் வந்து கம்ப்ளீட் ஒரு எண்டில் நிற்கிது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரவுண்டு ஃபிகர் விச் மீன்ஸ் 50,000 இருக்கு இல்லையா, சென்டிமெண்டல் நம்பர் அப்படின்ற இடத்த தொட போகிறதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த இடம் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் நெருக்கி வந்திருக்கு. எஸ், நியர்லி இங்கே தான் இருக்குது. 50,000 பக்கத்தில் ஒரு டைம் ஸ்பாட் இது. ஸோ ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக விக் அடிச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னா, ஸோ வில் கோ ஃபார் டெய்லி சார்ட். டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு சேனல் பேட்டர்ன் இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இந்த சேனல் பேட்டர்னோட இப்படி வச்சுக்கலாம். ஸோ சேனல் பேட்டர்னோட அப் சைடில் இருக்குது ஸ்ட்ராங்காக. சேனல் பேட்டர்னோட டாப் எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த டாப் எண்ட் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராபப்ளி என்ன சொல்கிறது, அப் சைடுக்கு ரெடியாக இருக்குது. இதை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா தென் இல் கோ அரவுண்ட் 50,000. ஸோ இப்படி போகிறதுக்கு போயிட்டு இப்படி வந்துட்டு கூட இப்படி போகலாம். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா 65 வரைக்கும் போகலாம். பட் நவ் வி ஆர் சேயிங் அரவுண்ட் 55க்குள்ளே மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த சில மாதங்களில். ஓவராலாக அப் ட்ரெண்டு தான் இருக்குது. எவ்வளோ தூரம் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 55 வரைக்கும் கூட மேக்ஸிமம் போகலாம். பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற இண்டெக்ஸ் இது. ஸோ உங்களுடைய டெய்லி சார்ட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப் சைடில் இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம், இதில் வந்து உங்களுக்கு
வேறு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஹவரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா இந்த சேனல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது இந்த ரோ இருக்கு இல்லையா, நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா இது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் டவுன் சைட் இது இந்த இடம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் சப்ளையாக இருக்கிற இடமும் இதுதான். நம்ம ஒன் டைம் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அண்ட் தென் அங்கேருந்து நமக்கு வந்து இந்த டிமாண்டை வந்து என்ன பண்ணியிருக்கு, ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. இந்த டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிமாண்ட் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஏரியா இது. ஸோ இந்த டிமாண்டை வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ திருப்பி அந்த இடத்த பிரேக் பண்ணதுனால இங்கே இருக்கிற என்ன சொல்ல சப்ளை வந்து பிரேக் ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் சான்ஸ். ஸோ கம்மிங் வீக் எலெக்ஷன் ரிசல்ட் வீக் அப்படிங்கிறதுனால ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு ரெடியாக நிற்கிது பேங்க் நிஃப்டி. இங்கேருந்து 50,000 அப்படின்ற நம்பரை தொட்டுட்டு ஸ்லைட் டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இங்கேருந்து கேப் அப் அப்படியே ஒரே கேண்டில் ஸ்ட்ரைட்டாக அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட மேலே போகலாம். போயிட்டு அங்கேருந்து தென் இல் கம் அரௌண்ட் டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துகிட்டு கூட இப்படி போகிறதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் வந்து இருக்குது. சப்சைட் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த டிமாண்டை கட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி கீழே போச்சுன்னா மட்டும்தான். ஓவரால் டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த எல்லோ லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கட் பண்ணால் மட்டும் தான் டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்துச்சுனாலும் நமக்கு வந்து 40,000 வரைக்கும் மேபி வரலாம், இங்கே வரைக்கும் வரலாம். ஸோ இங்கே இல்லாட்டி இங்கே இதுதான் நமக்கு வந்து ஃபால் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துல கேப்சர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ரொம்ப இப்போதைக்கு நடக்கிற காரியம் இல்லை. டவுன் சைடுக்கலாம் மார்க்கெட் வந்து இஸ் ரெடி ஃபார் அப் சைட் ரேலி. ஸோ அதனால் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் பற்றி இப்போ யோசிக்க வேணாம். வில் கோ வித் ரைட் வித் ஃப்ளோ. ட்ரெண்டு என்ன இருக்குன்னா அப் ட்ரெண்டு, ஸோ அப் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் ஃபார் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஸோ இதில் இருக்க அனாலிசிஸ் எல்லாமே நம்ம கிளியராக கொடுத்தாச்சு. அண்ட் above all, I'm not a SEBI registered person, so please consult your own financial advisor before taking any position. So thank you for watching. Have a great day. God bless you.